டோனி கிரிட்சஸ் ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. இந்தியானா போலீஸ்ல ஒரு பெரிய நிலத்தை வாங்கி அதை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக மெரிடியன் மார்கேஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட $1.5 மில்லியன் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கம்பெனியோட ஓனர் எம்எல் ஹால். ஆனா விதி வேற மாதிரி விளையாட்டு விளையாடிடுச்சு. அந்த நிலத்தோட மதிப்பு திடீர்னு $5 மில்லியன் உயருது. இத பார்த்த ஹால் குடும்பம் டோனியை ஏமாத்தி அந்த நிலத்தை அவங்களே எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. டோனியோட கடனை கட்ட விடாம தடுத்து அவரை திவாலானவர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. தன்னோட உழைப்பு மொத்தத்தையும் ஒரு குடும்பம் பறிச்சத டோனியால தாங்கிக்கவே முடியல. சட்டம் தனக்கு நியாயம் செய்யாதன்னு முடிவெடுத்த டோனி அவரோட கையில எடுத்ததுதான் அந்த மரணபுரி. அன்னைக்கு காலையில டோனி அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைறாரு. நேரா அந்த ஓனரோட பையனோட ரூமுக்கும் போறாரு. கையில ஒரு பேண்டேஜும் போட்டிருக்காரு. யாருக்குமே எந்த சந்தேகமும் வரல. திடீர்னு அந்த பேண்டேஜ் எல்லாம் அவுக்கும் போது உள்ள ஒரு துப்பாக்கியும் இருக்கு. அவர் தயார் செஞ்சு வச்ச ஒரு விசித்திரமான கருவி, அதுதான் டெட் மேன் ஸ்விட்ச். அந்த பையனோட கழுத்துல ஒரு பக்கம் ஒரு வயர், அது அப்படியே துப்பாக்கியோட ட்ரிகர்லயும் இருக்கு. டோனி விரலை எடுத்தாலோ இல்லனா போலீஸ் டோனிய சுட்டாலோ ரிச்சர்டோட தலை அப்படியே செதறிடும். போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த டோனியும் அந்த பையனை அப்படியே தெருவுலயும் இழுத்துட்டு வராரு. ஊரே ஸ்தம்பிச்சு நிக்குது. டோனி அந்த பையனை ஒரு கார்ல ஏத்தி அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டும் போறாரு. அங்க இருக்கிற 63 மணி நேரம் தான் அந்த உலகமே டிவில உறைஞ்சு போய் பார்த்த தருணனே சொல்லலாம். டோனியும் ரேடியோல பேசுறாரு, டிவில பேசுறாரு. அவர் கேக்குறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான்: நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், எனக்கு நீதி வேணும். அந்த ஹால் குடும்பம் நான் செஞ்ச எல்லா கடனும் ரத்து பண்ணி எழுதி தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த 63 மணி நேரத்துல டோனி ஒரு நிமிஷம் கூட தூங்கல. அவரோட விரல் அந்த ட்ரிகர்லயே இருக்கு. அந்த பையனும் பயத்துல கதறான். ஆனா டோனி என்ன சொல்றாருன்னா, நீ சாவணும்னு எனக்கு ஆசை இல்ல. ஆனா உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீதான் அதுக்கு விலைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்றாரு. கடைசியா போலீஸும் இறங்கி வராங்க. டோனி கேட்ட மாதிரியே ஒரு லெட்டரும் வருது. உன்னோட கடன் எல்லாமே ரத்து பண்றோம், உனக்கு தண்டனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனியும் போலீஸும் கையெழுத்து போடுறாங்க. தனக்கு வெற்றி கிடைச்சிடுச்சுன்னு நம்பின டோனி அந்த பையனையும் விடுவிக்கிறாரு. வானத்தை பார்த்து சுட்டுட்டு போலீஸ் கிட்டயும் அப்படியே சரணடைறாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த லெட்டர் வெறும் ஒரு பொய்யான லெட்டர். மிரட்டி வாங்கின கையெழுத்தெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி டோனிய அப்படியே அரெஸ்டும் பண்றாங்க. ஆனா கோர்ட்ல அவருக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் வருது. அவர் ஜெயிலுக்கு போகாம மனநல காப்பகத்துக்கு தான் போறாரு. டோனி கிட்ட செஞ்சது கடத்தல் தான். ஆனா அந்த ஊர்ல பல மக்கள் அவரை ஒரு அடக்கப்பட்டவனோட குரலாவே பார்த்தாங்க. ஒரு சாதாரண மனுஷனை அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஏமாத்தினாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விறுவிறுப்பான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.